ஹாய் வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நார்மலான சில்க் த்ரெட்டு ஒரு இது மட்டும் ஒரு கலரில் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் நீடில், அதாவது நம்ம ஊக்கு தைப்போம்ல, நார்மலாக பட்டன் தைக்கலாம் போம்ல, அதேமாரி ஒரு நார்மல் நீடில் ஒன்று எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த ஒரு த்ரெட் ஒரு ஸ்டான்ஸாக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை இப்படி ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா அது எத்தனை மாறும்? 2 ஸ்டான்ஸாக மாறும். இப்போ இந்த 2 ஸ்டான்ஸாக மாறுதா? இதையே திரும்பி 2ஆக மடிச்சிங்கன்னா 4 ஸ்டான்ஸாக மாறும்ல. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு டோட்டலாக இந்த ஸ்டிச்சுக்கு 8 ஸ்டான்ஸா வேணும். இப்போ இந்த 4 இருக்கா, இந்த 4 வந்து 4 நார்மல் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் நீடிலில் விட்டிங்க அப்படின்னா அது வந்து 8 ஸ்டான்ஸாக மாறும். இப்போ இந்த இருக்கா, இப்படி எடுத்தால் 2, இப்படி மடித்தா 4ஆவதா? இதையே வந்து திரும்பியும் நீங்கள் நீடலுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணும் போது டோட்டலாக இப்படி 8ஆக மாறிக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நமக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மல் நீடலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு நாட்டு போட்டுப்போம். நாட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரேமுக்கு கீழேருந்து நீடில் விட்டு மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கையால், லெஃப்ட் கையால் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக நீடிலால் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பியும் கொஞ்சம் இடம் தள்ளி கீழே இருந்து குத்தி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துடும். ஓகே, தெரியுதா? இதுதான். இதுவே நீங்கள் கொஞ்சம் அந்த த்ரெட்டை லூஸாக விட்டாலோ இல்லை டைட்டாக விழாமல் விட்டாலோ அது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லி காட்டிடுறேன். இப்போ நான் நார்மலாக எடுத்துக்கிறேன், திரும்பியும் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுறேன். விட்டுட்டு நான் குத்தி கீழே இழுக்கும் போது நான் கொஞ்சம் லூஸாக விட்டதுனால அது என்ன ஆகிடும்னா, அதை பாருங்கள், நான் விட்டுட்டேனா அது என்ன ஆகுது, அப்படியே ஒன்றுக்கு ஒன்று சிக்கனா மாரி இருக்குது பார்த்தீங்களா, சிக்கனா மாரி இருக்குது. நீங்கள் இது என்ன பண்ணாலும் இப்போ நான் கையாலையும் இழுத்து பார்க்குறேன், அது என்ன ஆகும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்காக தான் இதை நான் வந்து கையில் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அது கீழேருந்து இழுக்கிற வரையும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு அழகாக அந்த ஸ்டிச் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? நம்ம அந்த கை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதேமாரி தான் நீங்கள் ஃபைனலாக விட போகும்போதும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். இல்லைனா நூல் ஒன்றுக்கு ஒன்று சிக்கி அந்த ஸ்டிச்சே உங்களுக்கு போட முடியாது. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து இதாகிடுச்சு அப்படின்னு. இப்போ இது நம்ம போட்டோமா, அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயும் நான் திரும்பி எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் குத்தி மேலே எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு கையில் நல்லா லெஃப்ட் கையால் அந்த த்ரெட்டை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்பி சைடில் குத்தி நான் அதை பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு டைட்டாக இதேமாரியே பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா அழகாக விழுந்துருச்சு பாருங்கள். இதே மெத்தடு தான் நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து உள்ளே ஃபில்லிங் மாரி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த ப்ளவுசஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் இதேமாரி ஸ்டிச் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இன்னும் 2 ஸ்டிச் எல்லாமே நமக்கு வந்து நார்மல் நீடிலில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஆரி நீடில் தேவை கிடையாது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் வந்து அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இதை நீங்கள் இந்த சைட்லேயும் குத்தி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் நான் அதை குத்தி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் போட்டாலும் ஓகே தான். எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஆனால் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை போடணும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் மாரி வந்துடும் உங்களுக்கு. நான் இந்த பக்கம் குத்திருக்கேன்னு அதுக்கும் இந்த பக்கம் குத்துறதுக்கும் எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த பக்கம் நம்ம குத்தும் போது கொஞ்சம் அந்த நடுவில் சென்டரில் அந்த ஹோல் மாரி தெரியாமல் இருக்கும். இதுவே நம்ம இந்த பக்கம் நம்ம போட்டுட்டு போயிட்டுருக்கோம்ல, அந்த சைடு போட்டாலும் அது கொஞ்சம் உள்ள அந்த ஸ்டிச்சு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி போட்டாலும் நமக்கு அந்த கரெக்டான ஃபினிஷிங் வந்தால் போதுமானது தான். இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி எனக்கு நீங்கள் போட்டு காட்டியே ஆகணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. தாராளமாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சை நம்ம முடிச்சிட்டோம். கீழே ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே ஒரு நாட் போட்டுருங்க. இதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.